ஓகே. ஆகஸ்ட் 11, 2026 தான் ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா வந்து மோட்டார் இன்சூரன்ஸ். சரியா? இந்த பைக்குக்கு காருக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் வந்து போடுவீங்க, அதை பத்தி வந்து பேசியிருப்பாங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ்ல மொத்தம் வந்து 3 பார்ட்டி இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, செகண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்டி, அது என்னடா செகண்ட் பார்ட்டி, அது என்னடா தேர்ட் பார்ட்டினா, இப்போ வந்து நான் வந்து ஒரு வண்டி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறேன், ரோட்ல வந்து ஓட்டிட்டு போறேன். சரியா? அந்த வண்டியோட ஓனர் ஓட்டிட்டு போற நான் தான் பாத்தீங்களா, நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி. அந்த வண்டிக்கு நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இன்சூரன்ஸ் வந்து எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா, அவன் வந்து செகண்ட் பார்ட்டி. சரியா? ஒருவேளை நான் வந்து அந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு போயிட்டு யார் மேலேயாச்சும் இடிச்சிட்டேன், வேற ஒரு வண்டி மேல இடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி. சரியா? கேக்குதான் தெரியல. ஓகே. இப்ப இந்த நியூஸ்ல வந்து தேர்ட் பார்ட்டியை பத்தி தான் நான் வந்து பேச போறேன். இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, புதுசா நீ வந்து ஒரு வண்டியையோ அல்லது ஒரு பைக்கையோ ஒரு காரையோ வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஷோரூம்ல போய் வந்து வாங்குறேன்னா, உனக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி போட்டு தான் வந்து தருவாங்க உன்னோட பில்ல. சரியா? முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து புதுசா வந்து ஒரு கார் வந்து வாங்கினீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து போட்டு தருவாங்க. சரியா? அதே இது புதுசா வந்து ஒரு டூ வீலர் வந்து வாங்கினீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து போட்டு தருவாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதுல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. கேட்கலையா யாருக்குமே? கேக்குதா கேட்கல? முன்னாடி கேட்டுச்சா? ஓகே. யாருக்காச்சும் கேட்கலைன்னா எங்கேயாச்சும் விட்டுச்சுன்னா சொல்லிருங்க. சரியா? என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வண்டியோ ஒரு காரையோ வந்து வாங்கினீங்கன்னா, காரை வந்து வாங்கினீங்கன்னா 3 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஷோரூம்ல. சரியா? அதே இது டூ வீலர் வாங்கினீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டு தருவாங்க. நான் எல்லாம் சொல்றது எல்லாமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான். சரி? கேக்குதா இல்லையா? கண்மணி அறமா, உங்க ஹெட்செட்டை மாத்துங்க. பத்தினா ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து நீ வந்து வண்டியை வந்து ஓட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. வண்டியை ஓட்டிட்டு போய் ஒரு தேவைமலை இடிச்சுட்ட. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி யாரா, செகண்ட் பார்ட்டி யாரா, தேர்ட் பார்ட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா, வண்டியை ஓட்டிட்டு போற பத்தியா அந்த வண்டியோட ஓனர் நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி. செகண்ட் பார்ட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த வண்டிக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுத்துட்டு போக பார்த்தீங்களா, அது வந்து செகண்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ போய் வந்து இடிச்சிட்டு போக பத்தியா ஒருத்தவன, அந்த வண்டியோ அவனையோ அடிச்சுட்டு போக பார்த்தீங்களா, அவன் தான் வந்து தேர்ட் பார்ட்டி. வழங்குச்சா? இந்த நியூஸ் ஃபுல்லாமே தேர்ட் பார்ட்டியை பத்தி தான் வந்து பேசுவாங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி புதுசா வந்து ஒரு கார் வந்து வாங்கினா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து போட்டு கொடுத்துருப்பானா, 3 வருஷத்துக்கு வந்து போட்டுவான். சரியா? அதே இது ஒரு பைக்கையோ ஒரு டூ வீலரையோ வந்து வாங்கினேன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 5 வருஷத்துக்கு வந்து போட்டு கொடுத்துருப்பான். இப்போ வந்து அதுல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க சுப்ரீம் கோர்ட். என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த 3 வருஷத்தை 4 வருஷமாவும், அந்த டூ வீலருக்கு எத்தனை வருஷம் சொன்னேன், 5 வருஷம் சொன்னேன்னா அந்த 5 வருஷத்தை 6 வருஷமாவும் கூட்டுறாங்க. அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சிச்சா? விளங்குச்சா? சிம்பிளான விஷயம். இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. காருக்கு ஒரு வருஷம், பைக்குக்கு ஒரு வருஷம். ஓகே தானே? இன்சூரன்ஸ்ல 4 கவரேஜ் இருக்கு. சரியா? இப்ப வந்து நீ வந்து ஒரு காரையோ ஒரு பைக்கையோ வந்து வாங்க போறீங்கன்னா உனக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ்ல 4 கவரேஜ் வந்து சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து பில்லியன் ரைடர் அப்படின்னு ஒரு கவரேஜ் வந்து இருக்கு. இந்த கவரேஜ் வந்து எடுத்துட்டேன்னா நீ வந்து வண்டி ஓட்டிட்டு போறப்ப ஏதாச்சும் ஆச்சுன்னா பின்னாடி பின்னாடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆகிற மெடிக்கல் செலவையும் இந்த இன்சூரன்ஸ் வழியா வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த இன்சூரன்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, பில்லியன் ரைடர் கவரேஜ்னு சொல்லுவாங்க. சரியா? இது ஒரு கவரேஜ். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு கவரேஜ் இருக்கு, பில்லியன் ரைடருக்கு வந்து ஒரு கவரேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஓன் டேமேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம போய் இடிச்சிட்டு, அதாவது ஒரு செவுருலயோ ஒரு போஸ்ட் கம்பத்திலயோ போய் வந்து இடிக்கிறோம் பாத்தீங்களா, இடிச்சு அதனால நம்ம வந்து டேமேஜ் வந்து ஆகும் பாத்தீங்களா, அது வந்து ஓன் டேமேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கவரேஜ் இருக்கு. இது வந்து 3வது கவரேஜ். 4வது கவரேஜ் தான் வந்து தேர்ட் பார்ட்டி கவரேஜ். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மொதல் 3 கவரேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட்டியோ இல்ல பில்லியன் ரைடரோ இல்லைன்னா வந்து ஓன் டேமேஜோ, இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது உன்னோட ஆப்ஷனல் தான். நீ எடுக்கலாம், எடுக்காம இருந்துக்கலாம். ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி. ஓகேவா?
ஓகே. வேற என்னடா இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுல சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, எதனால வந்து நாங்க வந்து இந்த ஒரு வருஷம் வந்து கூட்டியிருக்கோம்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரோட்ஸ்ல ஓடுற வண்டியில 56% வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸே இருக்க மாட்டேது. ஒருவேளை நான் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டிட்டேன்னா, லைக் வந்து ஒரு வருஷமாச்சும் எக்ஸ்ட்ரா வந்து அந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா? அதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த வந்து நாங்க வந்து பண்றோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ஐஆர்டிஏயும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஆதரவு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? லைக் வந்து ஒரு எதிர்ப்பு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொல்லிட்டேன் நீ செஞ்சிருப்பா அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல படிக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒருவேளை நான் வந்து இந்த மாதிரி இவன் சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, இதை பண்ணாம விட்டுட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனைசேஷன் சொல்லுவாங்க. சரியா? லைக் வந்து இது வந்து ஒரு கேமரா மாதிரி தான். உன்னோட நம்பர் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் பண்ணிட்டு அது வந்து செக் பண்ணும். இந்த மாதிரி வந்து இந்த வண்டிக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கானா அப்படின்றது செக் பண்ணும். போடாட்டி வந்து உனக்கு வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா இ ஃபைன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இ சலான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வண்டிக்கு வந்து ஃபைன் வந்து ஆன்லைன்ல வந்து வந்துடும். ஓகேவா? அதையும் தாண்டி வந்து வருங்காலத்துல என்ன போட போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இனிமே வந்து பெட்ரோல் பங்க்ல எல்லாம் வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வந்து வைக்க போறாங்க. சரியா? ஒன்ஸ் வந்து நீ வந்து பெட்ரோல் போட வரேன்னா அந்த டிவைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் பிளேட் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு நீ வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கே அப்படின்றது செக் பண்ணும். போட்டிருந்தா மட்டும் தான் வந்து உனக்கு வந்து ஃபியூயல் வந்து நாங்க வந்து தருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபியூச்சர்ல வந்து கொண்டு வருவாங்க. பைலட் ப்ராஜெக்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல்லா வந்து கொண்டு வரல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அந்த ஃபியூயல் போடுறது கலந்துச்சா புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இது ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். சரியா? 112ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவோட எமர்ஜென்சி நம்பர். அதாவது இந்திய நேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதோட சிங்கிள் எமர்ஜென்சி நம்பர். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து, இப்போ வந்து போலீஸை கூப்பிடணும்னா வந்து 100க்கு வந்து கூப்பிடுவீங்க. ஆம்புலன்ஸ்னா வந்து 108க்கு வந்து கூப்பிடுவீங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், போலீஸ்க்கு ஒண்ணு, மெடிக்கலுக்கு ஒண்ணு, உமன் சேஃப்டிக்கு ஒண்ணு, டிசாஸ்டருக்கு ஒண்ணு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எமர்ஜென்சி நம்பர் வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து ரீசெண்டா போன வருஷமோ என்னமோ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பர் வந்து இருக்கு. அதை தூக்கிட்டு நாங்க வந்து சிங்கிளா வந்து, அதாவது இந்திய நேஷனுக்கே ஒரு காமனா வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பர் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நம்பர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன நம்பர்னு கேட்டீங்கன்னா 112 அப்படின்றது அந்த நம்பர். சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, இப்ப வந்து யாராச்சும் வந்து 112க்கு வந்து கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும் பாத்தீங்களா, அதுக்காக வந்து ஸ்பெஷலா ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டீம் மாதிரி. சரியா? ஒரு ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா தெலுங்கானா போலீஸ் தான் வந்து இதை வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. அந்த ரெஸ்பான்ஸ் சிஸ்டத்தோட பேர் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தெலுங்கானா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது அதோட பேரு. ஓகேவா? அது என்னடா இந்த சிஸ்டம் கேட்டீங்கன்னா, இது எப்படி வேலை செய்யுன்றது பாத்துக்கோங்க. லைக் வந்து இது வந்து ஒரு ஏஐ பவர் சிஸ்டம். இது வந்து எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வேலை செய்யுன்றதோட எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 24x7. சரியா? லைக் வந்து இந்த டீம்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா, 164 ட்ரெயின் பர்சன் வந்து இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், இந்த டீம்ல, இந்த சிஸ்டத்துல எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்கன்னா 164 பேர் வந்து இருப்பாங்க. சரியா? இதையும் தாண்டி வந்து ஒரு 900 கம்யூனிகேஷன் சேனல். சரியா? லைக் வந்து எப்படி இது, இந்த மாதிரி வந்து நான் வந்து கால் பண்ண, நான் வந்து கால் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இந்த சிஸ்டத்துல எத்தனை கம்யூனிகேஷன் சேனல் வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா 900 கம்யூனிகேஷன் சேனல் வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அவங்க போட்டதையும் பாத்துக்கோங்க. வேற என்னடா இதுல நீ வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே இதை வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து 164 பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த தெலுங்கானால மட்டும் சொல்றேன். சரியா? 900 கம்யூனிகேஷன் சேனல் வந்து இருக்கு. 24x7 வந்து இது வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒர்க் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவர் வந்து ஹெச் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கால் வந்து பண்றாங்க. இந்த மாதிரி வந்து 112க்கு வந்து கால் வந்து பண்றாங்க. இப்ப என்ன நடக்கும்னா, அங்க வந்து கால் டேக்கர், அதாவது நம்மள மாதிரி ஒரு மனுஷங்கள் இருப்பாங்க. சரியா? அவங்கதான் வந்து காலை வந்து ரிசீவ் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, என்ன ஆச்சுப்பா, உனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்றது கேட்பாங்க. அவனும் ஒரு பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏ இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஏ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையை வந்து லைக் எப்படி சொல்றது, செக் மாதிரி வந்து பண்ணும். ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு ஆக்சிடென்டே நடந்துச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம ஏரியால ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட்டை ஒரு 4-5 பேராச்சும் வந்து போன் பண்ணி 108க்கு வந்து சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி வந்து ஏஐ வந்து செக் பண்ணும். இது ஆல்ரெடி வந்து சொன்ன கம்ப்ளைண்டா, இல்லைன்னா வந்து புதுசா வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்காங்களா, இல்ல டூப்ளிகேட்டா சொல்றாங்களா, இல்லைன்னா வந்து ஏமாத்துறாங்களா, இந்த மாதிரி வந்து செக் யார் வந்து செக் பண்ணுவாங்கன்னா ஏஐ வந்து செக் பண்ணும். செக் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை லொகேஷன் வந்து தெரியல. சரியா? ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு, லொகேஷன் தெரியல அப்படின்னு சொல்லி வந்து கால் பண்ணி சொல்றாங்க. அவனோட சிக்னல் யூஸ் பண்ணியே அந்த ஏஐ என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, லொகேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணிடணும். ஃபைண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ
இல்லைன்னா வந்து ஒரு கிரிமினலோ எதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபயர்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்றது, இல்லைன்னா வந்து கிரைம் நடந்துச்சுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து கனெக்ட் பண்றது. இந்த மாதிரி விஷயத்தையும் இந்த ஏஐ வந்து பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்டே நடந்திருக்குன்னு வச்சுக்காங்களேன், ஆம்புலன்ஸ் வந்து இங்க இருந்து அனுப்புறது, சரியா, அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றது, எல்லா விஷயத்தையும் இந்த ஏஐ பண்ணிடும். அந்த மாதிரி வந்து ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, தெலுங்கானா போலீஸ் தான் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட பேர் முக்கியம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தெலுங்கானா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது அதோட பேர். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து முன்னாடி வந்து இந்த டைம்லாம் எடுக்கும் பாத்தீங்களா. இப்போ வந்து நீங்க வந்து 108 கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்க இருந்து அங்க வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும் பாத்தீங்களா. இந்த சிஸ்டம் மூலியா வந்து அந்த டைம் வந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளவு டைம் வந்து குறைஞ்சிருக்குன்னா 30% வந்து டைம் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதையும் தாண்டி வந்து இந்த லொகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுக்காக வந்து லொகேஷன் பேஸ்டு சர்வீஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து அட்வான்ஸ் லொகேஷன் சர்வீஸ் வந்து இந்த ஏஐ சிஸ்டம்ல வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் வந்து இந்த மாதிரி லொகேஷன் தெரியலன்னு சொன்னாங்கன்னா, 94 பேரோட லொகேஷன் வந்து கரெக்டா வந்து இது வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடுது அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 14 லட்சம் கால்ஸ் வந்து வருது, சரியா. அதுல 14 லட்சம் கால்ஸ்ல ஒரு 18,000 கால்ஸ்க்கு வந்து இந்த கால் டேக்கர்ஸே வந்து ஆன்சர் வந்து பண்றாங்க. இந்த கால் பண்றவங்க வந்து எல்லாருமே வந்து கரெக்டா தான் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கால் பண்றப்ப வந்து இந்த நம்ம வந்து இதுக்கெல்லாம் கால் பண்ணுவோம்ல, இந்த ஜியோ, வோடஃபோன் கால் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டம் வந்து பேசும். இந்த மாதிரி வந்து இதுக்கு 1 அனுப்புங்கள், இதுக்கு 2 அமுக்குங்கள், இதுக்கு 3 அமுக்குங்கள், அந்த மாதிரி பேசும்ல. அந்த மாதிரி வந்து கால் பண்றது மொத்தம் வந்து 14 லட்சம் பேர். கால் டேக்கர்ஸ் அட்டன் பண்றது, இதுல எல்லாத்தையும் அமுக்கின பிறகு தானே கால் டேக்கர்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்டன் பண்றவங்க வந்து 18,000 பேர் வந்து அட்டன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல 7,500க்கு வந்து அந்த இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் வந்து அனுப்புறது, சரியா. இந்த மாதிரி அனுப்புறது வந்து எத்தனை இதுக்கு வந்து அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த 18,000 கால்ஸ்ல 7,500 கால்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பேட்ச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்பான்ஸ் பண்ற டைம் வந்து தெலுங்கானால வந்து எவ்வளவு இருக்குன்னா, ஆவரேஜா 10 மினிட்ஸ், அதாவது 10 மினிட்ஸ் 30 செகண்ட் வந்து இருக்கு அந்த தெலுங்கானா ஸ்டேட்ல. இது வந்து நேஷனலோட கம்மியா இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நேஷனல்ல ஆவரேஜ் டைம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால 18 நிமிஷம். ஆனா வந்து இவன் வந்து 10 நிமிஷத்துல ரெஸ்பாண்ட் வந்து பண்ணிடுறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அந்த தெலுங்கானாலே அர்பன்ல வந்து எவ்வளவு நேரத்துல வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 6 நிமிஷத்துலயே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. ரூரல்ல வந்து எத்தனை நிமிஷம் வந்து எடுத்துக்கிறாங்க கேட்டீங்கன்னா வந்து 15 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் தான். 21/2 போட்டீங்கன்னா 10 நிமிஷம் 30 செகண்ட் வந்து வரும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிட்டிசன்ஷிப், சரியா. சிட்டிசன்ஷிப்னா உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இப்போ வந்து சிட்டிசன்ஷிப்னா ஒன்றும் இல்லை, நீ வந்து அந்த கண்ட்ரியில நீயும் வந்து ஒரு மெம்பர் தான் அப்படின்றது வந்து சொல்லுறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? இந்தியன் சிட்டிசன்ஷிப்னா நான் இந்தியால ஒரு மெம்பர் அப்படின்றது சொல்றாரு, சரியா. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து யூஎஸ்ல இருக்கு பாத்தீங்களா. யூஎஸ்ல நீங்க வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் இருந்தா மட்டும்தான் வந்து இந்த யூஎஸ்ல வந்து ஓட்டு போறதோ, யூஎஸ் பாஸ்போர்ட் கிடைக்க போறதோ, எல்லா விஷயமும் உனக்கு வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் இருந்தா மட்டும்தான் வந்து கிடைக்க போறோம், சரியா. ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியம். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, யுஎஸோட அரசியலமைப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து 14வது வாட்டி வந்து ஒரு வாட்டி வந்து திருத்தி இருப்பாங்க, சரியா. அதாவது அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எப்போ வந்து 14வது அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்கன்னா 1868 வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ஒரு குழந்தை, நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை யுஎஸ்ல பிறந்தா, நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை யுஎஸ்ல பிறந்தா அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா யுஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சட்டம் வந்து சொல்லுது. எந்த சட்டம் வந்து சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி 1868 14வது வாட்டியை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்திருப்பாங்க பாத்தீங்களா. அப்பதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து யுஎஸ்ல ஒரு சில்ட்ரன் வந்து பிறந்தாலே அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா யுஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த சட்டம் வந்து சொல்லுது. ஓகேடா, இதுல என்னடா பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த யுஎஸ்ல வெறும் யுஎஸ் சிட்டிசன்ஷிப் தான், யுஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து ஈஸியா வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா,
உதாரணத்துக்கு இந்தியன் சிட்டிசன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்திய அப்பா, ஒரு இந்திய அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து சும்மா வந்து நாங்க வந்து யுஎஸ் வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சுத்தி பார்த்துட்டு அங்க என்ன பண்றாங்கன்னா வந்து போய் வந்து குழந்தை வந்து பெத்துக்கிறாங்க. சரியா? லைக் வந்து ஜஸ்ட் வந்து வெக்கேஷன் சொல்லி வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்காகவே வெக்கேஷன் சொல்லிட்டு வந்து டைரக்டா வந்து அங்க போய் வந்து குழந்தை பெத்துக்கிறாங்க. ஈஸியா வந்து யுஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிடுறாங்க. புரிஞ்சுச்சா பிரச்சனை என்னன்னு? லைக் வந்து இந்த மாதிரி வந்து இந்த லா வந்து ஒரு மாதிரி லைக் வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. சரியா? அதனால வந்து ட்ரம்ப் வந்து 2 ஆர்டர் வந்து இப்போ வந்து போட்டிருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுச்சா? ஓகே. 2 ஆர்டர் வந்து இதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து போட்டிருக்காங்க. என்னென்ன ஆர்டர் வந்து போட்டிருக்காங்கன்னா, அதெல்லாம் வச்சுக்கோங்க, சில கேட்டகரிஸ் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. லைக் வந்து இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சில கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. மொத்தம் வந்து 3 கேட்டகரி சொல்லியிருப்பாங்க. ஏலியன் எனிமி ஃபேமிலி. சரியா? எனிமினா வந்து யூஎஸோட எனிமியோட கண்ட்ரிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அங்க இருந்து இங்க வந்து வரவங்க, குழந்தை பெற்றுக்கிறவங்க அவங்க. சரியா? அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 3 பேர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனு, ஏலியன் எனிமி ஃபேமிலிஸ், இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து ஒரு 3 பேர். இந்த கேட்டகரி பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து யூஎஸ்ல வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. சரியா? அந்த சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி யூஎஸ்ல ஒரு டெரரிஸ்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வந்து யூஎஸ்ல குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? சில கேட்டகரி பீப்புள்ஸ் யூஎஸ்ல பிறந்தாலும் அவங்களுக்கு யூஎஸோட சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்க கூடாது ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. 2வது ஆர்டருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வித் டூரிசம். சரியா? நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு வெக்கேஷன் சொல்லி வந்து அங்க போய் வந்து குழந்தை வந்து பெற்றுக்குருவாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கும் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. 2வது விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெத் டூரிசம். இதை வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க. லைக் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ வந்து நீ வந்து போய் விசா வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து விசா வந்து வாங்கினா அதுக்கு வந்து விசா வந்து கொடுக்க மாட்டாங்க. யூஎஸ் விசா வந்து கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஆல்ரெடி வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் இப்போ வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட் வந்து பண்றாங்க செகண்ட் ஆர்டர் வழியா. ஓகேவா? வேற என்னடா இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் வந்து ஜனவரி 2025ல இந்த 2 ஆர்டரையும் ஆல்ரெடி வந்து போட்டிருப்பாங்க. சரியா? ஆனா வந்து அப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம கோர்ட் இருக்கும் பாத்தீங்களா, யுஎஸோட கோர்ட். அந்த கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஆர்டரை வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப அகைன் வந்து திருப்பி அந்த 2 ஆர்டரை வந்து நம்ம ட்ரம்ப் வந்து போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க சொன்னேன்னா, எப்ப வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, இந்த ஜூன் மாசம் தான் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. கேன்சல் பண்ணது வந்து ஜூன் மாசம். ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. எல்லாம் சொல்லிடுச்சுல. ஓகே. அவ்வளவுதான் இருக்கும். சரியா? இந்த சில கேட்டகரி பீப்புள்ஸ் சொன்னேன்னா அது வந்து மொத்தம் வந்து 3 கேட்டகரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எனிமி ஸ்டேட்ஸ், எனிமி கண்ட்ரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஏலியன் எனிமிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏலியன்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த யூஎஸ் சிட்டிசன்ஷிப் இல்லாம நான் யூஎஸ் சிட்டிசன்ஸ் இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து ஏலியன் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஏலியன் எனிமிஸ் வந்து யாராச்சும் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்களோ, இல்லைன்னா வந்து இந்த டெரரிஸ்ட் ஃபேமிலிஸ் வந்து யாராச்சும் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்களோ, இல்லைன்னா வந்து இந்த நாங்க வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து முக்கியமான இடத்துல இருக்கோம். லைக் வந்து இந்த ஃபாரின் எப்படி சொல்றது, ஃபாரின் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்து பொய்யா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஆக்ட் பண்ணி உள்ள வந்து வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ள வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வந்து தரக்கூடாது அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கமர்ஷியல் இன்சூரன்ஸ். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? நார்மலா வந்து பர்சனல் இன்சூரன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து உன் லைஃபுக்கோ இல்லைன்னா வந்து உன்னோட வண்டிக்கோ உன்னோட காருக்கோ போடுறது தான் வந்து பர்சனல் இன்சூரன்ஸ். சரியா? அதே இது கமர்ஷியல் இன்சூரன்ஸ்னா நீ பண்ற பிசினஸ் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு ஃபேக்டரி வந்து வச்சிருக்க, அந்த ஃபேக்டரிக்கு வந்து ஒரு கடையே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி வந்து பிசினஸ்க்காக இன்சூரன்ஸ் வந்து பண்ணுவா பாத்தீங்களா, அதுதான் வந்து கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. வழங்குச்சா? பர்சனல் இன்சூரன்ஸ்னா உன்னோட தேவைக்கு முழுக்க முழுக்க உன்னோட லைஃப், உன்னோட பைக், உன்னோட காரு, உன்னோட ஒய்ஃப் ஒய்ஃப் சொல்லுவாங்க, உன்னோட லைஃப் இதுக்காக போடுறது வந்து பர்சனல் இன்சூரன்ஸ். சரியா? ஒய்ஃபும் வரும். புரிஞ்சுச்சு தானே? கமர்ஷியல் இன்சூரன்ஸ்னா பிசினஸ்க்காக போடுறது. ஓகே தானே? நான் பேசுறது கேக்குதா? இருக்கீங்களா இல்லையா?
ஓகே சரியா. இந்த கமர்ஷியல் இன்சூரன்ஸ்க்காக இந்தியால இந்த கமர்ஷியல் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து ஸ்விஸ் ரீ கார்பரேட் சொல்யூஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அவங்க 2 பேர் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இவன் வந்து யாரோட ஒரு சப்சிடின்னு கேட்டீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வோட ஒரு சப்சிடி அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஸ்விஸ் ரீ கார்பரேட் சொல்யூஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்விஸ் ரீ குரூப்போட ஒரு ஒரு ஆம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து இந்தியால வந்து எத்தனை டவுன்ஸ்ல வந்து அவன் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறான்னா கிட்டத்தட்ட வந்து 1500 டவுன்ஸ்ல வந்து இன்சூரன்ஸ் வந்து தராங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுல இருக்குது அடுத்த விஷயம் வந்திருக்கு. ஓகே, இது வந்து நம்ம வந்து மாசம் மாசம் படிப்போம் சரியா. என்னடான்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சரியா. கிரிவன்சஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னன்னு பண்றேன்னா வந்து நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுக்கிறேன் சரியா. மாசம் மாசம் பிரீமியம் கட்டுறேன். இதை மாசம் மாசம் சொல்ற கதை தான் சரியா. இந்த மாதிரி வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறேன். நான் வந்து பிரீமியம் வந்து கரெக்டா வந்து கட்டிட்டு வந்து வரேன். பட் வந்து திடீர்னு வந்து கம்பெனி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து பிரீமியம் கரெக்டா கட்டுறேன், கிளைம் வந்து கேட்கறேன் சரியா. இந்த பருப்பா நான் வந்து கரெக்டா பிரீமியம் கட்டிட்டேன், எனக்கு வந்து கிளைம் வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கிளைம் வந்து கேட்கறேன். ஆனா வந்து கம்பெனி சைட்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால கிளைம் வந்து தர மாட்டான். இப்போ வந்து நான் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவேன். இதான் வந்து கிரிவன்சஸ் சொல்லுவாங்க. அதே இது கிரிவன்ஸ் ரெட்ரஸல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கிரிவன்ஸ் ரெட்ரஸல்னு சொல்லுவாங்க சரியா. இப்போ எதுக்காக அந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா GRAA அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அசஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வந்து இருக்கும். இந்த இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த நல்லா வச்சுக்கோங்க, எந்தெந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இந்த இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து நல்லா வந்து சால்வ் பண்றாங்க, குவிக்கா வந்து சால்வ் பண்றாங்க, எப்படி வந்து பெட்டரா வந்து சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி வந்து இவன் வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க சரியா. போன வருஷம் படிச்சிருப்போம், போன மாசம் வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மே மாசத்துக்கு வந்து ரேங்கிங் வந்து போட்டிருப்பாங்க. அதுல வந்து இன்சூரன்ஸ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், பேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும் அவருக்கா படிச்சிருப்போம். இந்த குரூப் ஏ கேட்டகரியில வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ்ல இன்சூரன்ஸ் டிவிஷன் வந்து இத்தனாவது இடத்துல இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து போன வாட்டி வந்து 2வது இடத்துல இருந்து இருக்கும். பேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், போஸ்டல் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஓகேவா. பேங்க் வந்து 6வது இடத்துல இருக்கும் சரியா. அதே கதை தான் இங்க இங்க வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து 3வது இடத்துல வந்து இருக்கு, பேங்க் வந்து 6வது இடத்துல இருக்கு. அந்த கதைலாம் நான் இருக்குல்ல, எந்தெந்த இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ அதுல எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குவிக்கா வந்து சால்வ் பண்றாங்க, பெட்டரா சால்வ் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டிவா சால்வ் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி வந்து இந்த ரேங்கிங் வந்து போடுவாங்க. அந்த ரேங்கிங்க இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸோட இன்சூரன்ஸ் டிவிஷன் வந்து இந்த ஜூன் மாசத்துக்கு வந்து 3வது இடத்துலயும், அதே இது நம்ம பேங்கிங் டிவிஷன் வந்து 6வது இடத்துலயும் வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்னடா இதுல வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப் ஏன்னு சொன்னேன்னா, குரூப் ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 500 கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேல வந்து வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து குரூப் ஏன்னு சொல்லுவாங்க சரியா. ஓகே தானே, அதுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஜூன் மாசம் மட்டும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸ்ல 30,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த இது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து நவம்பர் 2025 இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸ் வந்து டாப் 10ல வந்து இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. மொத்தம் வந்து 11 இண்டிகேட்டர்ஸ்ல வந்து ரேங்க் வந்து போடுவாங்க. யார் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ் பப்ளிக் கிரிவன்ஸ் ரிட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. யார் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அண்ட் பப்ளிக் கிரிவன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் வழங்குச்சு நான் சொன்னதுதான், இல்ல எங்கேயாச்சும் புரியலையா? உங்களுக்கு தான் தெரியும். இதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் சரி. இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து எடுத்து போட்டீங்களே அதானே. இது வந்து போன மாசத்துக்கு மே மாசத்துக்கு சரியா. இது வந்து ஜூன் மாசத்துக்கு. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் சரியா. எப்போ படிச்சோம்னா வந்து மே மாசம் வந்து படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து நான் ஞாபகப்படுத்திடுறேன் சரியா. ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க சரியா. இந்த லோன் வந்து ரெக்கவர் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா,
அவங்களுக்காக ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. முக்கியமா வந்து இந்த மொபைலை வந்து இஎம்ஐக்கு வந்து எடுத்துருப்போம் பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சொன்ன அதே கதை தான். எட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த மாதிரி வந்து போன் வந்து வாங்குறாங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கோ ஒரு 60,000 ரூபாய்க்கோ போன் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஎம்ஐல வந்து போன் வந்து வாங்குறாங்க. மாசம் இஎம்ஐ வந்து ஒரு 4,000 ரூபாவோ ஒரு 5,000 ரூபாவோ வந்து வருது. சரியா? அவர் வந்து ஓகே ரெகுலரா கட்டிட்டாருன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவர் வந்து கட்டாட்டி சரியா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வருவாங்க. ஏன்பா லோனை கட்டல அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. சரியா? ஒன்ஸ் வந்து ஒரு 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 உம், ஒரு எஸ்டிஎம்காக வந்து சில சமயத்துல வந்து அபியூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணுவாங்க. சரியா? அவங்களுக்காக வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஏன்பா ரெக்கவர் ஏஜென்ட்ஸ் நீ என்ன பண்ற, அவன் லோன் கட்டலைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 90 நாள் கழிச்சு தான் வந்து ஓவர் டியூ ஆகும். சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு 90 நாள் லோன் கட்டலைன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து வருவாங்க. ஓவர் டியூ ஆன பிறகு ஏஜென்ட்ஸ் வந்து வருவாங்க. அவனுக்கு என்ன பண்ற, நீ வந்து ஒரு 21 நாள், திருப்பி சொல்றேன், ஒரு 21 நாள் வந்து டைம் வந்து கொடு. கியூ பீரியட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 21 நாள் வந்து டைம் வந்து கொடு. சரியா? ஒருவேளை அந்த 21 நாளையும் அவன் வந்து கட்டாட்டி திருப்பி என்ன பண்ற, அடிஷனலா ஒரு 7 நாள் வந்து டைம் வந்து கொடு. நோட்டீஸ் பீரியட் மாதிரி ஒரு 7 நாள் வந்து டைம் வந்து கொடு. அப்படியும் தராட்டி அப்படியே நீ கத்தக்கூடாது. நீ என்ன பண்ணுறன்னு கேட்டீங்கன்னா, அந்த போன்ல இருக்க முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணு. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? நான் இருக்கா? கடைசி கரெக்டா வந்து மே மாசம் கடைசி வீக் 24, 25 அந்த மாதிரி தேதியில வந்து படிச்சிருப்போம். நான் இருக்கா? அதே விஷயம் தான். அது என்ன சொல்றாங்கன்னா வந்து, அதை நாங்க வந்து இந்த ரூல்ஸ் வந்து அக்டோபர் 1, 2026 கொண்டு வந்துருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்ப அதை தள்ளி வச்சிருக்காங்க. என்ன தள்ளி வச்சிருக்காங்கன்னா, அக்டோபர் 1 வந்து ஜனவரி 1, 2027 வந்து தள்ளி வந்து வச்சிருக்காங்க. ஓகே தானே? வேற எதுவும் அதுல இருக்காது. அன்னைக்கு படிச்சது வந்து ஃபுல்லா சொல்லிடுறானே. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஆப்ஸ் வந்து நீ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்றியா, ஒருவேளை அவன் வந்து பே பண்ணிட்டா, நீ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண பிறகு அவன் வந்து பே பண்ணிட்டானா, அவன் பே பண்ணி 1 ஹவருக்குள்ள வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எடுத்து விட்டுருக்கணும். ஒருவேளை எடுத்து விட்டாட்டி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இவ்வளவு ருபீஸ் வந்து நாங்க வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. காம்பன்சேட்டா வந்து நீ வந்து அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளவு? புரிஞ்சுச்சா? நீ வந்து ஆப்ப வந்து நீ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணணும். சூப்பர். 250 ரூபாய் வந்து காம்பன்சேஷனா வந்து நீ வந்து அவனுக்கு வந்து பண்ணணும். சரியா? அதே மாதிரி வந்து நீ வந்து போய் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து லோனை வந்து கலெக்ட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டயத்துல இருந்து இந்த டயத்துக்குள்ள, அதாவது 8 மணில இருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ளதான் வந்து நீ வந்து கலெக்ட் வந்து பண்ணணும். உன் இஷ்டத்துக்காக காலையில 5 மணிக்கோ நைட்டு 10 மணிக்கோ வந்து போகக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து போறதுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ண போறேன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியாச்சும் நல்லா வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ப்ராப்பரா வந்து அனுப்பணும். அனுப்பிட்டு தான் வந்து போகணும். அதே மாதிரி வந்து நீ வந்து அவன்கிட்ட வந்து ஐடியா வந்து காட்டணும். சரியா? இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு ஐடி வந்து இருக்கும். அவன்கிட்ட வந்து காட்டணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கோ அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட எல்லாம் போய் வந்து கேட்கக்கூடாது. யார் லோன் வந்து வாங்கியிருக்கானோ அவன்கிட்ட வந்து தான் வந்து போய் கேட்கணும். அந்த மாதிரியும் படிச்சிருப்போம். அந்த மாதிரி வந்து வேற என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஏஜென்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஏஜென்ட் வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வந்து வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க் ஒரு கலெக்ஷன் ஏஜென்டா வந்து யாராச்சும் வந்து போறாங்க, அந்த ஏஜென்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் பினான்ஸ் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து இந்த மாதிரி வந்து ரெக்கவரி ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கும். சரியா? லைக் வந்து அதை வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை வாங்காட்டி அவனுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா, 1 வருஷம் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த பேங்க் அவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்து அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து சர்டிபிகேட் வந்து வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் வந்து அவனால ரெக்கவரி ஏஜென்டா வந்து கண்டினியூ வந்து பண்ண முடியும். ஓகேவா? இதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில பல விதிவிலக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கான் பாத்தீங்களா, அந்த எம்ப்ளாயி பேங்கோட ஓன் எம்ப்ளாயி இருந்துச்சுன்னா, பேங்கோட ஓன் எம்ப்ளாயியா இருந்தானா அவன் வந்து இந்த மாதிரி வந்து சர்டிபிகேட் வந்து வாங்க தேவையில்ல. அதே மாதிரி வந்து ரெகுலரா இன்ஸ்டால்மெண்ட் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து ஒருத்தவங்கள வந்து முடியல, அவங்களால வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன் பேங்கிங்கோ எந்த வசதியும் இல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க பேங்க் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரெகுலரா கொடுக்குறவங்களுக்கு லைக் வந்து அவங்களால முடியலன்னா பேங்கோட ஓன் எம்ப்ளாயிஸே அங்க போய் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க ரெகுலர் இன்ஸ்டால்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இந்த சர்டிபிகேட் வந்து வாங்க தேவையில்ல. அதே மாதிரி வந்து இந்த சில லா கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். சரியா? அந்த லா கம்பெனிஸ்ல இருக்கவங்களுக்கும் இந்த சர்டிபிகேட் வந்து வாங்க தேவையில்ல. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில விதிவிலக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நடந்துச்சா? புரிஞ்சுச்சா? சர்டிபிகேட் வந்து மத்த ஏஜென்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வாங்கணும். ஒரு 3 பேர் மட்டும் வாங்க தேவையில்ல அப்படின்றதையும் படிச்சிருப்போம். அதையும் நான் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சதுங்க. சரியா? அதை வந்து அப்படியே தேதியை மட்டும் மாத்திருப்பாங்க. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா?
இந்த இதெல்லாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ரூல்ஸ்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்துன்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும், முக்கியமா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு வந்து எக்ஸ்க்ளூடிங், சரியா? ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு, பேமெண்ட் பேங்க்குக்கு, ஆர்ஆர்பிக்கு, லோக்கல் ஏரியா பேங்க்குக்குலாம் வந்து வராது. மிச்சம் இருக்க ஒரு பேங்க்குக்கோ, என்பிஎஃப்சிக்கோ, ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கோ, ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தானே, இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வரும். இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு, பேமெண்ட் பேங்க்குக்கு, ஆர்ஆர்பிக்கு, லோக்கல் ஏரியா பேங்க்குக்குலாம் வந்து வராது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இந்த ரூல்ஸ். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டோர்னமெண்ட், சரியா? இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். எத்தனை எடிஷன் நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 46வது எடிஷன் வந்து நடக்க போகுது, சரியா? எங்க வச்சு நடக்க போகுதுன்னா உஸ்பெகிஸ்தான் வச்சு நடக்க போகுது. எப்பன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் வந்து நடக்க போகுது, சரியா? இந்த வாட்டி நடக்கிறது வந்து 46வது எடிஷன் அப்படி. நான் பேசுறது கேக்குதா? ஓகே, எது முடி கேட்டுச்சு. ஆக்சுவலா வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சொல்லலாம், அப்படியே வந்துருங்களேன். ஒரு டோர்னமெண்ட், அந்த டோர்னமெண்ட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனோட செஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட். இது வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். யாராச்சும் இதை பார்த்துட்டு வாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமான்றதை பார்த்துட்டு வாங்க. அதாவது செஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட், சரியா? இந்த மாதிரி வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு வந்து ஒரு வாட்டி நடக்கும். இந்த வாட்டி எத்தனை எடிஷன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 46வது எடிஷன் நடக்குது அப்படின்றதுதான் விஷயம், ஓகேவா? எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் உஸ்பெகிஸ்தான்ல சமர்காந்த் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், அங்க வச்சுதான் வந்து இது வந்து நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்ல வந்து என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, சரியா? அது என்ன, செஸ் ஒலிம்பியாட்னா இதுவும் ஒரு செஸ் காம்படிஷன் தான், சரியா? நார்மலா வந்து செஸ் காம்படிஷன் என்ன, ஒரு செஸ் பிளேயரு இன்னொரு செஸ் பிளேயர் கூட வந்து காம்படேட் வந்து பண்ணுவாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரி வைஸ், சரியா? இந்தியா டீம் ஆஸ்திரேலியா டீம் கூட வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்றது, அதாவது காம்படேட் வந்து பண்றது. இந்தியா டீம் கண்ட்ரி வாஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்தியா கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும், இந்த மாதிரி வந்து கண்ட்ரி கீழே நடக்கிற ஒரு டோர்னமெண்ட் தான். அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, சரியா? 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இது வந்து கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடக்கிற ஒரு காம்படிஷன் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சீட் அப்படின்னு ஒரு டேர்ம், சரியா? அது என்ன சீட்டுன்னு கேட்டீங்கன்னா இது ஆல்ரெடி நான் சொன்னதுதான். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நல்லான்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அடுத்த மாசம் நடக்க போகுதுன்னா இதுல வந்து யார் ஃபேவரட்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த கிரிக்கெட்ல வந்து ஐசிசி வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங், செகண்ட் ரேங்கிங், அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு கப் வந்து நடக்க போறதுக்கு முன்னாடி ரேங்கிங் வந்து போடுவாங்க. அதுல வந்து யார் ஃபேவரட்ஸ், அதாவது இந்தியா வந்து டாப் 1ல இருந்துச்சுன்னா இந்தியா வந்து ஃபேவரட்ஸ், அந்த மாதிரி வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி போடுறது தான் வந்து சீடு, சரியா? இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது
இந்த டோர்னமெண்ட் முன்னாடி வந்து யார் வந்து ஃபேவரட்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரேங்கிங் வந்து விட்டுருக்காங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் வந்து 2 கேட்டகரியில நடக்கும். உமன்ஸ் கேட்டகரி ஒன்னு, மென்ஸ் கேட்டகரினா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இந்த உமன்ஸ் கேட்டகரியில இந்தியா வந்து டாப் 1ல இருக்கு. இந்த மாதிரி ஃபேவரட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதுல இந்தியா தான் வந்து டாப்ல இருக்கு. எதுலன்னு பாத்துக்கோங்க, உமன்ஸ் டீம்ல இந்தியா தான் வந்து டாப்ல இருக்கு. அதே இது இந்த ஓப்பன் கேட்டகரி, அதாவது மென்ஸ் டீம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து யார் வந்து டாப்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா, யுஎஸ் வந்து டாப்ல வந்து இருக்கு, இந்தியா வந்து செகண்ட் வந்து இருக்கு. அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகேடா, வேற என்ன இதை படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஓப்பன் செக்ஷன்ல எத்தனை டீம் வந்து கலந்துக்கிறாங்கன்னா 208 டீம், சரியா? உமன் செக்ஷன்ல வந்து எத்தனை டீம் வந்து கலந்துக்கிறாங்க? 192 டீம், சரியா? மொத்தம் வந்து 192. அங்க வந்து ஒரு 208, 400 டீம்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல 233 பேர் வந்து கிராண்ட் மாஸ்டர், 214 பேர் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர். மொத்தம் 1971 பிளேயர். அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பேலிஸ்டிக் மிஸ்ல டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்தியா தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்லோட பேர் பார்த்துக்கோங்க, அக்னி 4 அப்படின்றது அந்த மிஸ்லோட பேரு. அக்னி 4, சரியா? 4 அது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து எங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒடிசால சண்டிப்பூர் அப்படின்னு ஒரு இடத்துல இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், சரியா? அங்க வச்சுதான் வந்து டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேடா, இந்தியா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். கரெக்டா வந்து யார் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2 பேர். ஒன்னு வந்து நம்ம டிஆர்டிஓவும் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த டெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த மிசில் இருக்கு பாத்தீங்களா, அக்னி 4 மிசில் வந்து எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போய் வந்து தாக்கும் கேட்டீங்கன்னா, அப்ராக்சிமேட்டா 4000 இங்க போட்டிருப்பாங்க. எங்க போட்டிருக்காங்க? ஓகே, அதை பாத்துக்கோங்க, அண்டர்லைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி போய் வந்து தாக்கும், சரியா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி போய் வந்து தாக்கும் அப்படின்றது சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நோட்டீஸ் டு ஏர்மன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா நோட்டீஸ் டு ஏர்மன் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா, பாலிஸ்டிக் மிஷின்லாம் தெரியும்ல, லைக் வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிஷின், சரியா? லைக் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பண்ண போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் அங்க இருக்க ஏர்கிராப்ட், இந்த ஷிப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க, சரியா? இந்த பரப்பா இந்த இடத்துல அங்க வந்து டெஸ்ட் வந்து பண்ண போறோம். நீ வந்து இந்த டயத்துல வந்து டெஸ்ட் வந்து பண்ண போறோம். இந்த டயத்துல உன்னோட ஏர்கிராப்டே இதே வந்து உள்ள வந்து விட்டுறாத. நாங்க வந்து ஒரு மிசில டெஸ்ட் பண்ண போறோம். அது வந்து பிளாஸ்ட் ஆயிரும், சரியா? அதனால வந்து இந்த டயத்துக்குள்ள வந்து இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க. யாருக்கு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா, ஏர்கிராப்ட், இந்த ஷிப் இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து வார்னிங் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வார்னிங் கொடுக்கறது தான் வந்து நோட்டீஸ் டு ஏர்மன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து நோட்டீஸ் டு ஏர்மனை வந்து அனுப்பியிருக்கும், சரியா? என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து 2530 கிலோமீட்டர் இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்கும் பாத்தீங்களா, அதை சுத்தி இருக்க 2530 கிலோமீட்டருக்கு வந்து நாங்க வந்து டெஸ்ட் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த கிலோமீட்டர் வந்து நாங்க வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 3760 இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே, வேற என்ன இது படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மிஸ்ல வந்து லான்ச் பண்றது எதுல வந்து லான்ச் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு லான்ச்சர் ஒன்று இருக்கும், டிஇஎல் அப்படின்னு ஒரு லான்ச்சர், சரியா? டிரான்ஸ்போர்ட்டர் எரக்டர் லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லான்ச்சர் வழியா தான் வந்து இந்த மிஷினை வந்து லான்ச் வந்து பண்றாங்க. இது வந்து இந்த இது வந்து மொத்தம் வந்து 2 ஸ்டேஜ் இருக்கும், சரியா? அதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? ஓகே, அடுத்து வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, மொத்தம் வந்து ஒரு 10 அப்பாயின்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க, சரியா? ஒரு 10 அப்பாயின்மெண்ட். அதையும் தாண்டி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி வந்து ஓவர்சீஸ், அது பேர் என்ன, எங்க இருக்கு, ஓவர்சீஸ் அப்பாயின்மெண்ட் தான் சொல்லுவாங்க, சரியா? அது என்னன்னா ஓவர்சீஸ் அப்பாயின்மெண்ட்னா, நம்ம இந்தியன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது இந்தியாவோட கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு கண்ட்ரீஸ்ல, ஓகேவா, அங்க வந்து ஒர்க் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஓவர்சீஸ் அப்பாயின்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 10 பேர் அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, 10 ஓவர்சீஸ் அப்பாயின்மெண்ட் வந்து இப்ப வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். அது என்னென்ன ஏது அப்படின்றத பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இங்க இருந்தவங்க அங்க மாத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்குமா, அதுக்காக வந்து திருப்பி இங்க இருக்கவங்க அங்க போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பால்டியோ புருஷத் புருஷத்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட சீனியர் அட்வைசர்ல இருந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து போட்டிருப்பாங்க. எத்தனை வருஷம் பாத்துக்கோங்க, 3 வருஷத்துக்கு, சரியா?
அதே மாதிரி வந்து பொன்னுராஜ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பொன்ராஜ் வி ராகுஜெயன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா சீனியர் அட்வைசர் டு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் இந்தியா வந்து போட்டிருப்பாங்க IMF-க்கு. சரியா, அது வந்து ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் வந்து கபில வந்து என்ன போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அட்வைசர் டு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் வந்து போட்டிருப்பாங்க IMF-க்கு, அதுவும் 3 வருஷம். சரியா, அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் குமார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து ஸ்டார்க்கோட செக்ரட்டரியா வந்து ஒரு 3 வருஷமும், மோகன் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் எம்பசி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து மினிஸ்டர் வந்து போட்டிருப்பாங்க. எக்கனாமிக் அண்ட் கமர்ஷியல் மினிஸ்டர் வந்து போட்டிருப்பாங்க, டோக்கியோல இருக்குது. சரியா, அதே மாதிரி வந்து பாலமுருகன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ரோம்ல இருக்க இந்தியன் எம்பசி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யஜித் மோகந்தி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 10 இருக்கும். என்னடா 8 தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8 இது வந்து முக்கியமான விஷயம். சரியா, அதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டெலிவரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. யாருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு பேங்கோட சீனியர் அட்வைசர் டு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஹேமந்த் ஜனி அப்படின்றது அவங்களோட பேர். அவங்களோட டென்யூரை அடிஷனலா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். நடந்துச்சா, புரிஞ்சுச்சா? 10 பேரையும் படிச்சுக்கோங்க. அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஏர் இந்தியா இருப்போம் பார்த்தீங்களா, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏர் இந்தியால MD and CEO வந்து ஒருத்தவங்க வந்து கேம்பல் வில்சன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. சரியா, அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. டெவோல்டே கெப்ர கெப்ர மரியம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா, எங்கன்னு பண்ணியிருக்காங்க, நம்ம ஏர் இந்தியாவோட MD and CEO வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஏர் இந்தியாவோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இவர் வந்து முன்னாடி எங்க இருந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ்ல CEO வந்து இருந்திருப்பாங்க. சரியா, திருப்பி சொல்றேன், எத்தியோப்பியன்ஸ் ஏர்லைன்ஸ்ல இவங்க வந்து CEO வந்து இருந்திருப்பாங்க. அவங்க இருந்த சமயத்துல இந்த எத்தியோப்பியன்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட ரெவன்யூ வந்து 4 மடங்கு அதிகமா வந்து வந்திருக்கும். சரியா, அதாவது 4 மடங்கு அதிகமா வந்து க்ரோ வந்து பண்ணியிருக்கும். அதே மாதிரி வந்து அதுல எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் கீழே வந்து ஒரு ஃபிளைட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு வந்து இவர் வந்து கூட்டியிருப்பாரு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வந்துச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 அவார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு ஒரு இதுல விக்ரம் சாராபாய் மெடல் அப்படின்னு ஒரு மெடல் வந்து கொடுப்பாங்க. திருப்பி சொல்றேன், அந்த மெடலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விக்ரம் சாராபாய் மெடல் அப்படின்ற அந்த மெடலோட பேரு. எப்பல இருந்து கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 1990ல இருந்து கொடுக்குறாங்க. யாரா இந்த மெடல் வந்து அந்த கமிட்டியோட பேர் பார்த்துக்காங்க, கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்றது அந்த கமிட்டியோட பேர். சரியா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த அவார்டு வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். எப்பல இருந்து தராங்க, 1990ல இருந்து தராங்க. இது வரைக்கும் சரியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். யாருக்கு கொடுப்பாங்கிறீங்கன்னா வந்து இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுல பண்றவங்கள நல்லா பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுற ஒரு அவார்டு தான் வந்து விக்ரம் சாராபாய் மெடல் அப்படின்ற ஒரு அவார்டு. சரியா, 1990ல இருந்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு பெண்மணியும் வந்து வாங்கினது இல்ல. இந்தியாவை சேர்ந்தது இது வரைக்கும் வந்து 3 பேர் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 3 பேர் வந்து பசங்க தான். பெண்மணி வந்து யாருமே வந்து வாங்கினது இல்ல. சரியா, அதே மாதிரி வந்து வேர்ல்ட் லெவல்ல இது வரைக்கும் எத்தனை பெண்கள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பெண்கள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்தியா சார்பா வந்து ஒரு பெண்மணி வந்து இந்த அவார்டு வந்து வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பெண்மணி வந்து இந்த அவார்டு வந்து வாங்குறாங்க அப்படின்றது பாத்துக்கோங்க. வேர்ல்ட் லெவல்ல வந்து இவங்க வந்து 3rd பெண்மணி. சரியா, இந்தியால ஃபர்ஸ்ட் பெண்மணி. அதே மாதிரி வந்து இந்தியால வந்து இவங்க வந்து 4வது ஆள் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். யாரா அவங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம அன்னபூர்ணி சுப்பிரமணியன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து வாங்குறாங்க. டைரக்டர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிஸ் அவங்க வந்து அன்னபூர்ணி சுப்பிரமணி, அவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து வாங்குறாங்க. எங்க வச்சு வந்து வாங்குறாங்க பார்த்துக்கோங்க, இத்தாலியில வந்து 46வது கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச்சோட ஒரு அகாடமி அசம்பிளி வந்து நடந்திருக்கும். சரியா, அங்க வச்சுதான் வந்து இவங்க வந்து இந்த அவார்டு வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேடா, அவார்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. எதுக்காக உங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. என்னென்ன பண்ணிருப்பாங்க இதே வந்து ஸ்டெல்லர் பாப்புலேஷன்னா இந்த ஸ்டார்ஸை பத்தி படிப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த விண்மீனை பத்தி படிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. பர்டிகுலரா வந்து இந்த ப்ளூ ஸ்டாரை பத்தி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க, படிச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து UV-18 சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட். அது என்னங்க, ஒரு கதிர்வீச்சு இருக்குமே, அது பேர் என்ன, யூவியோட ஃபுல் ஃபார்ம் என்ன?
யூவிஐடியோட ஃபுல் ஃபார்ம் அது பாத்துக்கோங்க. அதை பத்தி வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து ஆன்லே டார்க் ஸ்கை ரிசர்வ், அந்த லடாக்ல ஒரு ஏரியா இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு தராங்க. அல்ட்ரா வயலட் யூவிஐடியோட ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறது ஓகேவா, அதுக்காக தான் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேடா, இந்தியா சார்பா வந்து இவங்க வந்து நாலாவது ஆளுன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 3 ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரோவோட முன்னாள் சேர்மன் ஒருத்தவங்க இருப்பாங்க, யூஆர் ராவ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு 1996லயும், அதுக்கப்புறம் வந்து குர்பாஸ் சிங் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து 2014லயும், அனில் பரத்வாஜ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து 2024லயும் இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியும். அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப், சரியா, அந்த விஷயத்துக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, கரண்டா வந்து இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் நானோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அதுல வந்து டைரக்டா வந்து சோப் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சுதானே? புரிஞ்சுச்சுதானே? ஓகே, அடுத்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு செஸ், சரியா, இதை நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் நினைக்கிறேன். இங்க படிச்சோமா எங்க படிச்சோம் சொல்லி. ஓகே, சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு செஸ் டோர்னமெண்ட், சரியா, அந்த டோர்னமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க, செயின்ட் லூயிஸ் ராபிட் பிளிஸ் டைட்டில் அப்படின்னு ஒரு டைட்டில், சரியா. இந்த டைட்டில் வந்து இப்போ வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம பிரகனானந்தா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க, சரியா. ஆக்சுவலா வந்து இந்த டோர்னமெண்ட் இருக்குன்னு சொன்னேன்னா, இந்த டோர்னமெண்ட் வந்து எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, கிரிக்கெட்ல எப்படி டெஸ்ட், ஓடி, T20 அப்படின்னு ஒரு 3 ஃபார்மேட் இருக்கும். டெஸ்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் பெரிய ஃபார்மேட், 5 நாள் நடக்கும். ஓடிஐ அப்படின்றது ஒன் டே, அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒன்று நடக்கும். T20னா வெறும் 20 ஓவர் தான், அதாவது டெஸ்ட் வந்து அதிக நேரம் நடக்கும். ஓடிஐ வந்து T20யோட அதிக நேரம் நடக்கும். T20 வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் தான் நடக்கும், சரியா. அந்த மாதிரி வந்து செஸ்லயே ஒரு 3 விஷயம் இருக்கு, சரியா. என்னென்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க, ரேபிட்னு சொல்லுவாங்க, பிளிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா. கிளாசிக்கல்ன்றது ரொம்ப டைம் எடுக்கும், சரியா, ரொம்ப யோசிச்சு வந்து விளையாடுவாங்க. ரேபிட்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். பிளிட்ஸ்ன்றது அதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், சரியா. எப்படி வந்து டெஸ்ட் வந்து கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க, ஓடிஐ வந்து ரேபிட்னு சொல்லுவாங்க, T20 வந்து பிளிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, சரியா. ஆல்ரெடி இது சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் தான் இந்த டோர்னமெண்ட், சரியா. இது எந்த மாதிரி டோர்னமெண்ட் கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து இதுல வந்து ஒரு 27 போட்டி நடக்கும். நல்லா வச்சுக்கோங்க, 27 போட்டி நடக்கும். மொதல் 9 போட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து ராபிட் போட்டி வந்து மொதல் 9 போட்டி நடக்கும். அடுத்த 18 போட்டி வந்து பிளிட்ஸ் போட்டியா வந்து நடக்கும், சரியா. மொத்தம் வந்து 27 போட்டி இருக்கும். அந்த மொதல் 9 போட்டி வந்து ராபிட்னு சொன்னீங்கன்னா, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் தருவாங்க கேட்டீங்கன்னா 2 பாயிண்ட் தருவாங்க. டிரா பண்ணீங்கன்னா உனக்கு வந்து 1 பாயிண்ட் வந்து தருவாங்க. அதே இது பிளிட்ஸ்ல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு 1 பாயிண்ட்டும், டிரா பண்ணவங்களுக்கு 0.5 தான், 0.5 பாயிண்ட் வந்து தருவாங்க, சரியா. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து ரேபிட்ல 9 மேட்ச்னா 2 பாயிண்ட் சொன்னேன்னா 9 × 2 18 பாயிண்ட்ஸ் இருக்கும், சரியா. பிளிட்ஸ்ல வந்து 18 மேட்ச், 1 பாயிண்ட் சொன்னேன்னா 18 × 1 18, அங்க ஒரு 18, இங்க ஒரு 18, டோட்டலா வந்து 36 பாயிண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். அந்த 36 பாயிண்ட்ஸ்ல நம்ம டாப்ல வந்து இருக்க பிரகனானந்தா வந்து எத்தனை பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 23.5 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது யார் வந்து இருப்பாங்க பாத்துக்கோங்க, சிந்தாராவ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ரெண்டாவது வந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து 22 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும், சரியா. வேற என்ன இதுல இருக்கு? ஓகேவா, உங்களுக்கு வந்து டோட்டல் பிரைஸ் மணி வந்து கிட்டத்தட்ட வந்து $2,00,000 வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல டாப்ல வந்து பிரக்னானந்துக்கு வந்து $50,000 வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் தாண்டி வந்து இந்த செஸ் வந்து பாயிண்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் வழியா வந்து கெயின் வந்து பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 13 கிராண்ட் செஸ் டூர் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதனால என்ன ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா, அந்த இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனோட பாயிண்ட்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, அதுல டாப் 3 டாப் 2 இந்த மாதிரி போடுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம ப்ரோக்ராம் தான் இப்ப வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க கேட்டீங்கன்னா 2வது இடத்துல வந்து இருக்காங்க, சரியா. ஃபர்ஸ்ட் வந்து யாரு இருப்பானா ஃபேபினோ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவர் வந்து 2nd இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஆல்ரெடி வந்து இவரை பத்தி ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். நார்வே செஸ் டைட்டில் வந்து வாங்கியிருப்பாங்க, சரியா. இந்த மாதிரி வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க நார்வே செஸ் டைட்டில் வந்து யாருமே வந்து வாங்கினதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரகனானந்தா அப்படின்றதையும் படிச்சிருப்போம். அவருக்கு தானே.